ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான வேர்ட்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மணி earn பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் லைவாக இந்த வீடியோவில் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபு அப்புறம் நான் லைவாகவும் விட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேமெண்ட் எப்படி தராங்க அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கிட்டார் அப்படிங்கிற வேர்டை நான் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான லெட்டர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஐ. நீங்கள் எந்த லெட்டர் வேணாலும் முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவராலாக அந்த வேர்டை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏஆர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் கிளைம் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணோடனே நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நமக்கு அதுக்கான ரிவார்டை வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லீவ்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. EAVES கிளைம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த லெட்டரையும் நான் வந்து அதாவது வேர்டையும் நான் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஏர்னிங்ஸை வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணுற மூலமாக மணி earn பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதில் இன்னும் நிறையா ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்புக்கான லிங்க் வேணும்ல, அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சைட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்தோடனே ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். வேர்ட் ஆப். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் கைஸ். ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் வந்து அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த கஷ்டமும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டு அப்புறம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி எடுக்கிறதுலாம் கிடையாது. அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முன்ன விட நீங்கள் யூடியூப்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி போகும்போது கூட உங்களுக்கு வந்து லோட் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேலும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை கூட நான் அங்கேயே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே வீடியோவில் கன்வே பண்ண முடியாத விஷயங்களை கூட நான் இங்கே கன்வே பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகே, உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 0 தான் இருக்கும். இந்த இடத்துல எந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம வந்து ப்ளே டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு கேம்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கேம் சொல்லியிருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 மினிட் நீங்கள் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா 59 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்போம். அகெயின் திரும்பி ஒரு 1 மினிட் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 62 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அகெயின் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 37 லெவல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ண மாதிரியாச்சு, அட் த சேம் டைம் நீங்கள் ரிவார்டை earn பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த ஆட்ஸில் பார்ப்போம்ல, அது மாதிரி தான். அந்த பீஸா கலெக்ட் பண்ணுறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபன்னியான கேம் தான். அடுத்து பப்ஜாய்னா ஒன்றும் இல்லை, பப்ஸ்கேல் தான். ஸோ எல்லா ஆப்லேயும் இருக்கிறது தான் இந்த பப்ஸ்கேலு. ஸோ அதிகமாக earn பண்ணணும், நிறைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பப்ஸ்கேல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து டாஸ்க்கு தான். ஸோ இந்த டாஸ்க்குக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து உண்மையிலே கிடைக்கிறதா. இதில் வந்து சீட் பண்ணுறதுக்குலாம் எந்த இதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து டெய்லி போனஸ். ஜஸ்ட் இப்போ தான் நான் கிளைம் பண்ணிவிட்டேன். எதுக்கு ப்ரோ முன்னாடியே கிளைம் பண்ணிங்க அப்படின்னா, ஆமாம் கைஸ், நம்ம வந்து விட்ரா பண்ணும்போது நம்ம வந்து டெய்லி போனஸ் கிளைம் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வேலை தான். இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு டெய்லி போனஸை கிளைம் பண்ணிடுவேன். போவேன், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்பில் ரிவார்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? பிரச்சனை கிடையாது. அடுத்து வேர்ட் கேம் இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். அடுத்து ராக் பேப்பர் சிசர். ஸோ இந்த கேமில் நீங்கள் வந்து கரெக்டாக தான் விளாடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா ரேண்டமாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கிளைம் கொடுங்களேன். நான் இப்போ ரேண்டமாக தானே கிளிக் பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ரிவார்டு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இது அப்படி தான் கைஸ் இந்த கேமும் அப்படின்னு தான். அடுத்து இந்த டிக்டாக் கேமும் பார்த்தீங்கன்னா அதே தான். நீங்கள் எங்கே டச் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக தான் இந்த கேம் விளாடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ இது பிரச்சனை கிடையாது. அடுத்து மேத் க்யூஸு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? 15 ப்ளஸ் வந்து 59. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 60 ஒரு 74 தான் வரும். ஓகே, ரிவார்டு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்துருச்சு.
சரி, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பின் அண்டு வின். ஸோ இதில் ஸ்பின் பண்ணி earn பண்ணலாம். ஸோ இது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். அடுத்து இன்ஸ்டன்ட் போனஸ். ஸோ இதில் இன்ஸ்டன்ட் போனஸ் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். இந்த இன்ஸ்டன்ட் போனஸும் ஒன்று தான், இந்த டெய்லி போனஸும் ஒன்று தான். டெய்லி போனஸில் 1000 பாயிண்ட் கிடைக்கும், இன்ஸ்டன்ட் போனஸில் 500 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டுமே ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 30 to 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணுன்றாங்க. 30 செகண்ட்ஸ் இல்லை, நம்ம ஒரு 1 minute நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாமே வந்து ப்ராப்பராக தான் ஆட் ஆகுது. அடுத்து பிரைன் பஸ். ஸோ இந்த ஒரு கேம், இது ஒரு வேறு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அங்கே போய் நம்ம விளாடுற மாதிரி இருக்கும். ஸோ மிக்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு டைப் பண்ண ஒரு வெப்சைட் தான். அடுத்து பப்ஸ்கேல் நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டேன். அடுத்து எக்ஸிஸ்டிங் ஆப்ஸ். ஸோ இவங்க கம்பெனிலே இருக்க வேறு ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் டேடி. ஸோ இது நம்மளே வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ரிவார்ட் டேடி இங்கே இருக்கா. அடுத்து ராயல் ஸ்பின். ராயல் ஸ்பின்னா ஒன்றும் இல்லை கைஸ், அது இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கும் பாருங்களேன், இந்த கியூஸ் சாம்ப், அதுதான் இது. அடுத்து கேஷ் டேடி. கேஷ் டேடியுமே நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ண, அதெல்லாம் எதுவுமே கிடையாது கேஸ். இதில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாது தான். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரேட்டர்ஸ், எக்ஸிஸ்டிங், இந்த 4 பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு தேவையில்லாது தான். அதில் ஒன்றுமே இருக்காது. அடுத்து ஏர்ன் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 3000 காயின்ஸ் வந்து கிடைக்கும். 3000 காயின்ஸ். இந்த மாதிரி காயின்ஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ காயின்ஸ்க்கு உண்டான வேல்யூ நமக்கு தெரியணும்ல. ஃபஸ்ட்டு 1300 காயின் ஈக்குவல் டு 1 ரூபி. ஓகேவா, 1300 காயின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 1 ரூபா அப்படிங்கிறதான் வந்து கணக்கு. சரிங்களா? சாரி கைஸ், ஒரு செக்கிங் என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இப்போ தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. இங்கே 1 ரூபி ஈக்குவல் டு 1300 காயின்ஸ் அப்படின்ட்டுருக்குல்ல. அதான் ஒரு செக்கிங் போட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனல்லே இதை பற்றியேவும். அதில் விட்ரால் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன், இதில் விட்ரா பண்ணி காட்ட போகிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமேவும். இதில் வந்துட்டு இந்த காயின் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருப்போம் காயின். அப்புறம் பார்த்திங்கன்னா காயினை வந்து அதிகமாக சேர்த்துட்டு கம்மியான ப்ரைஸாக மாற்றிடுறது. 1 ரூபாய்க்கு அதிகமான காயின்ஸ் எடுத்துட்டோன்னா நமக்கு கம்மியான ப்ராஃபிட் இல்லை. ஸோ அதான் செக் பண்ண போயிருந்தேன். அந்த வீடியோலையுமே அதே அமௌண்ட்டு தான், பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,15,631 அப்படிங்கிற காயின் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து விட்ரா பண்ண போகிறோம். 250 ரூபா விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை 3,25,000 காயின் இருந்தால் நம்ம வந்து இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதிகமான அமௌண்ட்டு எடுக்கலாம். இப்போ விட்ரா பண்ணி பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து விட்ரால் பண்ணிட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு வந்து காமிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, அது எடிட் பண்ணுறக்கும் கஷ்டம். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த யூபிஐ டீட்டெயில் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து காட்டக்கூடாது. ஸோ அதனால தான், ஓகேவா, அதனால தான் வந்துட்டு அந்த பார்ட்டவே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எதுக்கு அதை வந்து காமிச்சிட்டு அப்புறம் வந்து அதை பிளர் பண்ணி, ஸோ அதான் அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டேன். இப்போ நான் விட்ரா பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு வந்துடும். ஓகேவா, வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கேப் வந்து ஃப்ரீயாக இருக்கா, இந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த இதில் நான் வந்து விட்ரால் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு. ஆனால் நான் ஆல்ரெடி வந்து விட்ரால் எடுத்துட்டேன். ஒரு 4-5 பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். அது ப்ரீவியஸாக எடுத்த பேமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ விட்ரா பண்ணால் இப்போ வந்த பேமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. ஆனால் இது இப்போ இன்ஸ்டண்ட்டாக வருமாங்கிறது எனக்கு தெரில. அப்போ நான் விட்ரா பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, இப்போ தெரில. இப்போ வந்துருந்துச்சு அப்படின்னா நான் ஃபோன் செக் பண்ணி பார்த்துட்டுனா சைடில் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா, ஜென்யூனான ஆப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.